ஐ கெஸ் இந்த மாதிரி இமேஜ் ஸ்லைடிங் நம்ம நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்போம். ஒரு செகண்டுக்கு ஒரு இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். ஸோ இதை வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி அச்சீவ் பண்ணுறோம்னா, செட் இன்டர்வல்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ செட் இன்டர்வல்ல ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனும் அதோட டைமிங் ஒரு எத்தனை செகண்ட் ஒரு தடவை இது நடக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா செட் இன்டர்வல் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு அலர்ட் கொடுத்துருக்கேன். அந்த அலர்ட் வந்து ஒரு செகண்டுக்கு எனக்கு நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அலர்ட் வந்து ஒரு செகண்ட் வரும். திரும்ப திரும்ப அது வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து செட் இன்டர்வல் யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா இமேஜ் ஸ்லைடிங், அதை வந்து இந்த லாஜிக்கில் எழுதணும். ஸோ அந்த இமேஜோட சோர்ஸை வந்து 3 இமேஜ்க்கு மாற்றிட்டே இருக்கணும். ஸோ அந்த லாஜிக்கை நம்ம இங்கே இதுக்குள்ளே எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து செட் டைமர் பற்றி பார்க்கலாம். அதோட சின்டாக்ஸ் வந்து செட் இன்டர்வல் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ரெண்டு சின்டாக்ஸ் சேர்ந்தா செட் டைமர் கொடுத்து ஃபங்க்ஷன் அதோட டைமிங். ஓகேங்களா? அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ செட் டைமர் கொடுத்துட்டு உள்ள ஃபங்க்ஷனில் ஒரு அலர்ட் நான் வந்து ஷோ பண்ணுறேன். அது வந்து ஒரு செகண்ட் அப்புறம் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு தடவை தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டுக்குள்ளான டிஃபரன்ஸ் என்னன்னா, அது அந்த ஒரு செகண்டுக்கும் நடக்கும். இது வந்து ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ ஆப் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, அந்த பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் அப்புறம் எனக்கு இந்த பாப்பப் வரணும் அப்படின்னு நான் கோட் எழுதி இருந்தேன்னா, கரெக்டாக அந்த 2 செகண்ட் அப்புறம் அந்த பாப்பப் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி. ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி கோடிங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட சொன்னால் நல்லாவே புரியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளை பார்க்க லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.